जय गुरुदेव। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குரவே நமः. இது வந்து மாஸ்டர் சொன்ன கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி அதில் 16வது ஸ்பீச்சு. பிரம்மாவோட முகத்துலேருந்து தான் வேதம் வருது. குரு சேதனத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். சேதனத்துவம் வந்து ரொம்ப சிருஷ்டி ஆரம்பத்துக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. அது வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்குதுன்னா பிரம்மா வந்து குருவிட்டேருந்து பரிணாம கிரமத்தை பற்றி தெரிஞ்சுட்டார். அப்போ அதுக்கு அனுகூலியமாக சிருஷ்டி பண்ணினார். அந்த சிருஷ்டியில் இருக்கிற பிராணிகளோட சம்ஸ்காரத்தை ஒட்டி அவளுக்கு அதெல்லாம் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை உண்டாக்கினார். அரவிந்தோ மெஹர் பாபா கூட இதுதான் சொல்கிறார். பிரம்மாவுக்கு கூட குரு தச்ச வாச்சக பிரணவக இந்த ஓம்காரத்தை தான் சொல்கிறார். யுக தர்மத்தை தாண்டக்கூடாது. குரு சேதனத்தில் இருந்தாக்க தாண்டலாம். அது குரு சேதனத்துவங்கிறது பிரம்மாவோட ரொம்ப கிரேட்டு. பரிணாம கிருதம் வந்து ரொம்ப முக்கியம். அந்த சாதனை வந்து அதுக்கேற்ப வந்து குருவிடமே நம்ம கற்றுக்குறோம். இப்போ நம்ம குழந்தையெல்லாம் இருக்கும்போது நம்ம அப்பா பேரண்ட்ஸு அவள் வந்து சுண்டு விரலை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு போகிற மாதிரி நம்ம குருவை பேச்சை கேட்டுண்டா குருவே நம்மளை அழைச்சிட்டு போவார். கரெக்டாக இருக்கும் அது. அதனால் குரு வார்த்தையே கண்டிப்பாக கேளு. இப்போ வர காலத்தில் வந்து இப்போ நான் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி லெக்சரர் இருக்கா, ஒரு பாடம் சொல்லித்தரா. இன்னொரு கெமிஸ்ட்ரி லெக்சரர் வர அவர் சொல்லித்தரார். ரெண்டுத்துலேயும் எதேன்னு டவுட்டு வந்தால் இப்போ இது தெரிஞ்ச ஒரு குருகிட்ட போய் யாரும் கேட்குறதில்ல. நிர்ணயமே இல்லை. அப்போ அவளுக்கு என்ன தோன்றதோ அதை தான் சொல்கிறா. அது தப்பாக தான் போகிறது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் வந்து சமாதி ஸ்திதியும் தியானமும் தான். அது தியானத்தையும் சமாதி ஸ்திதியும் நம்ம மறந்துட்டோம். குரு பரம்பரையிலேயே தோஷம் வந்துடுத்து. இப்போ வந்து ராமன்னா ரொம்ப நல்லவன் நம்ம நினச்சிக்கணும். ராவணன்னா ராட்சச அப்படின்னு அது ஒரு பாவனை நமக்கு இருக்குது. ஆனால் ராமனுக்கும் ராவணனுக்கும் அந்த பேதம் கிடையாது. ராவணன் இது ஜீவன் வந்து ராமன்கிட்ட தான் கலந்து போச்சு. இது சரியா தப்பாங்கிறத நம்ம சொல்கிறதுக்கு வரல. இப்போ எல்லாரும் எக்ஸாம் எழுதுகிறோம். அந்த காலத்தில் வந்து சில சமயம் 1/2 hour கொஸ்டின் பேப்பருக்கு நம்ம 2 மணி நேரம் விசாரமாக எழுதுகிறோம். அது அத்தனை அவசரம் இல்லை. காலத்தை ரொம்ப நல்லா உபயோகிச்சுக்கணும். நம்மளோட ஜீவித்த லைஃபுக்கு லட்சியம் என்ன? வேதம் வந்து ரிஷி சொன்னான். வேதத்தை சொன்னதெல்லாம் ரிஷி. அது வந்து குளுப்தமாக இருக்கும். அதில் மீனிங் இன்னர் மீனிங்காக இருக்கும். புராணம் வந்து முனிவர்கள்லாம் சொன்னான். புராணம் ரொம்ப விவரமாக இருக்கும். அக்னி புராணம் நமக்கு ரொம்ப உபயோகப்படுறது. அக்னியை வந்து இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணோம், இப்போ எப்படி யூஸ் பண்ணுறோம், வரப்போகிற காலத்தில் எப்படி யூஸ் பண்ணுறோம். அக்னி வந்து நிறைய விதமாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லா அதை நமக்கு எப்படி இப்போ எல்லாம் தேவையோ அந்த மாதிரி உபயோகப்படுத்திக்கிறோம். நம்ம எல்லாருமே முனிஸ்திதி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். அதுக்காக தான் எஸ்எஸ்எஸ் மௌனம் சகல சமர்த்த சத்குரு ஸ்பரிச தியானம் பண்ணுங்கிறது. கார்த்தால கரெக்டாக 6 மணிக்கு, சாயந்தரம் 6 மணிக்கு. ரிஷிலாம் அதை நல்லா உபயோகிச்சுட்டா. அந்த எஸ்எஸ் மெடிடேஷன் பண்ணினா கண்டிப்பாக உற்சாகமாக இருப்பான்.
சௌசா ஆக்டிவ் எல்லாமே வரும். அதெல்லாம் வரல அப்படின்னா அவன் மெடிடேஷனுக்கே அந்த தியான ஸ்திதிக்கே போகலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது போகாமல் இருக்கிறதுக்கு அவன் உடம்புல வந்து ஏதோ பிளாக்கேஜ், அந்த பிளாக்கேஜ் தான் ரோகம் வியாதி அப்படின்னு சொல்கிறோம். அதை போக்குறதுக்கு தான் அச்சுதா அனந்த கோவிந்தா நாமோச்சாரண பேஷஜாத் நஸ்யந்தி சகலா ரோகः சத்யம் சத்யம் வதாம்யகம். இதை அபராமர்ஜன ஸ்லோகங்கிறது. இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்ல அகால மிருத்தியில் வர ப்ராப்ளம், மந்தன ரோகம் இதாகிறது. யாராலும் விஷம் தந்த அன்னத்தை சாப்பிட்டா அதுக்கு நிவாரணம். இது எல்லாம் அதுக்கு வந்து விஷ ஜுரம், இந்த ஜுரம் அந்த ஜுரம் நிறைய அதுக்கு சொல்கிற குஷ்டரோகம் எல்லாத்துக்கும் நிவாரணம் தான். அதில் அத்தனை பவர் இருக்குது அப்படிங்கிறா அந்த ஸ்லோகத்துக்கு. பதஞ்சலியில் இதே தான் சொல்கிறா. நமக்கெல்லாம் அதனோட அந்த ஸ்லோகம் சொல்லணுங்கிறத அந்த தபனம் இன்னும் அந்த சொல்லணுங்கிறத ஒரு ஆர்வம் இன்னும் வரல. 3 நாமம் கூறு சொல்லு போகிறோம், உன்னோட உடம்பெல்லாம் க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறா. இதை திருப்பி திருப்பி இந்த எஸ்எஸ்எஸ் மெடிடேஷன் அதை பற்றி தான் சொல்கிறது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணு. இப்போ உனக்கு யாரானு ஏதாவது சொன்னாக்கா உடனே நமக்கு கோபம் வந்துடுது. அப்படிலாம் கோபம் வரக்கூடாது. நமக்கு நிறைய சொல்யூஷன் வந்து பக்கத்தில் இருக்கிறவாளுக்கும் சொல்கிறதுலேருந்துக்கும் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். எங்கேருந்து டிவியில் எதேனும் சொல்லின்னு இருப்பா, பேசின்னு இருப்பா. ஒரே ஒரு வேர்டு வந்து உன்னோட பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும். அந்த இந்த எதிராளி நம்மகிட்ட பேசுகிறா, அவள் சொல்யூஷன் சொல்கிறா கூட அவளை நீ குருவாகவே நினச்சிக்கோ. அவள் சொல்லான்னு உடனே நீ முகத்தை சுழிச்சுட்டேன்னா நீ அப்போ அவளை குருவாக நினைக்கலைங்கிறது தான் அர்த்தம். இது வந்து அந்த குருவாக நினச்சிட்டு உடனே இம்மீடியட்டாக அதை ஆக்ஷன் பண்ணு, அப்புறம்னு தள்ளி போட வேண்டாம். ஒரு ஜமீன்தார் இருக்கான், அவனோட தம்பி வந்து ஒரு மாதிரி பொல்லாதவனாக தான் இருக்கான். ஆனால் அண்ணா பொண்ணு சின்ன பொண்ணுக்கிட்ட ரொம்ப அவனுக்கு ஒரு அன்பு பாசம் ஜாஸ்தி. ஒரு நாளைக்கு அவன் ரொம்ப பொல்லாதவனாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு வெளியில் போயிட்டு வந்துட்டுருக்கான். சாயந்தரம் 6 மணிக்கு இருக்கு. அவள் அம்மா கேட்குறா அந்த குழந்தைகிட்ட, அம்மா இன்னும் விளக்கு வைக்கலையாம்மா, விளக்கு ஏற்றலையா அப்படின்னு. இன்னும் ஏற்றலைம்மா, இன்னும் விளக்கு எரியலைம்மா அப்படிங்கிறா. அந்த விளக்கு எரியல அப்படிங்கிறது அந்த ஒரு வேர்டு அவனுக்கு மாற்றிடுத்து. அந்த வேர்டு அதுலேருந்து அவன் ரொம்ப நல்லவனாயிட்டான். அதனால் எதிராளி பேசினா நீ ஒரு வெறுப்பு சலிப்பு அதெல்லாம் வரக்கூடாது, அதை கேட்கணும். கோவிந்தா என்னன்னா இந்திரியத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவன். அவனோட ஆதிக்கத்தில் இருக்கும் இந்திரியம்லாம். இப்போ கீழே இருக்கிற ஒவ்வொரு நீர் துளியில் இருக்கிற நீர் கணங்களும் ஆகாசத்துக்கு போகிறது. ஆகாசத்துக்கு போய் அதெல்லாம் ஒன்றா சேர்றது, அப்போ மேகம் ஆறுது. அது வந்து சூஷ்ம ஸ்திதி. அப்போ அவசரம் இருக்கும்போது அது மழை மாதிரி பெய்யுறது. நாம் சப்த ரிஷிலாம் கூட ஆகாசத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா தான் இருக்கா. அச்சுத ஸ்திதி. நமக்கு தான் நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை பதஞ்சலியில் கிளேச கர்ம விபாக ஆசைகி அபராமுஷ்டக புருஷ விசேஷக தஸ்ய வாச்சக பிரணவக அப்படிங்கிற. வசிஷ்டர்கிட்ட போய் ராமர் லக்ஷ்மணெல்லாம் சீக்கிரமே போய் வித்தியெல்லாம் கற்றுன்ட்டா. கிருஷ்ணர் வந்து 64 வித்தியை 64 நாளில் கற்றுன்ட்டார். நம்ம வந்து பிரம்ம வித்தியை 46 நாள் கற்றுக்கணுன்ட்டு சொல்லின்னு இருக்கோம். இது ஒன்றும்
கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடுத்துன்னா கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி தான். கற்றுண்டுடலாம். நீ குருட்ட பரிபூர்ணமாக சரண்டர் ஆயிடு. இப்போ அக்னி புராணத்திலேயே நிறைய நம்ம அது அக்னியை உபயோகப்படுத்திட்டு பசு செலந்தி இதெல்லாம் கூட ஒரு உன்னத ஸ்திதி அடைஞ்சிருக்கு, பிராணி எல்லாம் கூட. இப்போ கூட நீ அச்சுத ஸ்திதி தான். அக்னி பூர்வேபிகி கீர்த்திபிகி. தேவதைகளும் இதை தான் யூஸ் பண்ணினான். காலாக்னி நம்மளை முன்னாடி இருந்து நம்மளை வழிகாட்டுறதும் காலம்தான். இப்போ ஹிமாலயாவில் இருக்கிறத நைருதி ஸ்திதிக்கு மாற்றணும், திக்குக்கு போல் ஷிஃப்ட் பண்ணலான்னு. அது எப்படி, ஒரு குகை மாதிரி ஒன்று பண்ணு, அது பக்கத்தில் ஒரு இது வச்சுக்கோ, விளக்கு வை, ஒரு பொம்மையை வச்சுக்கோ. இப்போ லாகிரி மாஷியாவுக்கு எப்படி நடந்தது? ஒரு சாயந்தரம் போகிறார், போய் குளிச்சுட்டு வந்தார், ஒரு புவனமே ரெடி ஆகிடுதே. அந்த மாதிரி நீனும் பிளான் பண்ணலாம். பிருத்திவி நம்ம கொஞ்சம் எல்லோரும் சேர்ந்தாதான், நம்ம நிறைய பேர் சேர்ந்து ஒரு ட்ரை பண்ணாதான் அதை பண்ண முடியும். பிருத்திவி வாஸ்து செட் செய்ய முடியும். நம்ம கொஞ்சம் முன்கால வச்சாக விஸ்வகர்மா அவர் பண்ணுவார். விஸ்வகர்மாவுக்கு விஸ்வமே அவருக்கு இருக்குது. நம்மளோட முயற்சி இதில் ரொம்ப முக்கியம். சர்வரோக நிவாரணம் என்ன அப்படின்னா அச்சுதா அனந்தா கோவிந்தா. இது எஸ்எஸ் மெடிடேஷனை கண்டிப்பாக எல்லோரும் பண்ணணும் அப்படிங்கிறது. இப்போ வெங்கைய சுவாமிகிட்ட உடம்பு சரியில்லைன்னு எல்லோரும் வரா. சில பேருக்கு சரியாக போயிடுறது, சில பேருக்கு சரியாக போகல. அதுக்கு என்ன சொல்வேன்? யார் செஞ்சது அதே தானப்பா, அவள் செஞ்சது அவளுக்கே அப்படிங்கிற அந்த மானச ஸ்திதி முக்கியம். இப்போ கிளாஸில் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் பாடம் சொல்லித்தரா. ஆனால் அவள் எடுத்துக்கிற ஸ்திதியை பொறுத்து தானே இருக்குது. நீ அந்த மானசீக ஸ்திதித்தில் இருந்து அனந்தத்தில் கலந்துடு. டே டு டே லைஃப்பில் நீ வீட்டில் செஞ்சுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நீ ஒரு ட்ரஸ்டி தான். நான் பண்ணுறேன் நீ ஒன்றுமே நினச்சிக்காத. அந்த அகங்காரம் போகணும். நேனும் நான் தான் அப்படின்னு. இதை கூட அக்னி தேவன் தான் சொல்கிறார். உடனே மானசீக ஸ்திதியை மாற்றிக்கோ. மற்றவாளை மாற்றணும் மாஸ்டர், அவள் இப்படி இருக்கா மாஸ்டர். மற்றவாளை பற்றி நீ கவலைப்படாத. நீ மாறினியா? நீ முதல்ல மாறு. மற்றவாளை பற்றி நீ நன்னா மாறி நன்னா ஒரு பர்ஃபெக்டாக ஆனால் உன்னை பார்த்து அவள் மாறுவாள். ஆனால் நீ இப்போ அவளுக்கு சொல்ல வேண்டாம். நீ எப்போ பார்த்தாலும் பிரம்மச்சரியம் அப்படின்ட்டாக்கா நமக்குள்ளே ஒரு லாங் கன்க்ளூஷனே அது சொல்கிறோம். அது கிடையாது. எப்போதும் அனவரதமும் நீ பிரம்மத்தில் இருந்துகிட்டே வேலை பண்ணணும். அதுதான் பிரம்மச்சரியங்கிறது. அது ஐயோ எப்படி வருமோ நீ கவலைப்பட வேண்டாம். பண்ண வந்துடும். சில பேர் சொல்வா, எனக்கு அகங்காரம் வந்துடுமோன்னு நான் பண்ணலை அப்படின்னு. எப்போ வந்துடுமோன்னு பண்ணலை அப்படின்னாக்கா அகங்காரம் வந்துடுத்து அவனுக்கு முதலையே. நீ ஒரு 10 தப்படி எடுத்து வச்சா குரு உங்ககிட்ட ஓடி வரத்துக்கு ரெடியாக இருக்கார். அதனால் நம்ம எல்லாரும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அச்சுதா அனந்தா கோவிந்தா நாமோ உச்சரணாச் பேஷ்தாஸ் தஸ்யந்தி சகல ஆரோகக சத்தியம் சத்தியம் வதாமகம். அச்சுதா அனந்தா கோவிந்தா நாம உச்சரணாத் பேஷஜாத் நஸ்யந்தி சகல ஆரோகக சத்தியம் சத்தியம் வதாமகம் அப்படின்னு டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கோ. வீட்டில் கூட இது சொல்கிறதுக்கு ஆரம்பிங்கோ. அட்லீஸ்ட்டு ஒரு 25 தடவையாவது 27 தடவையாவது வீட்டில் சொல்லிவிட்டு சாப்பிட்ணுங்கிற பழக்கத்தை உண்டு பண்ணிக்கோங்க. இந்த அச்சுதா அனந்தாவுக்கும் மாஸ்டர் சிபிபிக்கும் லிங்க் இருக்கும். உங்களுக்கு புரியாது அது என்ன லிங்க்குன்னு. இப்போ எம்ஏ படித்தாக்கா
அது அந்த எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் ரொம்ப பயமாக இருக்கும். எழுதினோடனே இதுதானா இருக்கும். அதாவது இதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறது இப்போ கஷ்டமாக இருக்கும். அது கண்ணை மூடின்னு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டா அதனோட அர்த்தம் நன்னா புரியும். இது வந்து நல்ல ஒரு இது மேஜிக் பவர் தரும். இந்த அச்சுதா ஆனந்தா ஸ்லோகம் சொல்லிட்டு சாப்பிட்டா ரொம்ப உயர்ந்த ஸ்திதிக்கு போவோம். கோவிந்த ஸ்திதி தானே வந்துடும் உங்களுக்கு. ஜெய் குருதேவ். स्वस्ति प्रजाभ्य परिपालयन्तां न्यायेन मार्गेण मही महिषाः गोब्राह्मणेभ्यो शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. लोकाः समस्ताः सुखिनो भवन्तु.